வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2 2A தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் 7ல திருக்குறள், அது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு அதிகாரமா என்ன பண்ணிருக்கோம், புக்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்வி வந்து பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்க கல்வி வந்து படிக்கணும், நல்ல நூல்களை கற்கணும். அதை எப்படி கற்கணும், குற்றமற கற்கணும், தப்பில்லாம கற்கணும், தப்பில்லாம படிக்கணும். அப்படி கற்றதுக்கு அப்புறமா நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அது பிரகாரம் நடக்கணும். கற்றபடி நடக்க வேண்டும். அதுதான் என்னது இதனுடைய பொருள். கசடு குற்றம், நிற்க கற்றவாறு நடக்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் இதுதான் என்னது, மனிதர்களுக்கு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்கள் தெரிஞ்சிருக்கணும், எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல்வர் வந்து அறிவிச்சிருக்க மாதிரி எண் எழுத்தும் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, எண் எழுத்தும் திட்டம். இதுதான் குழந்தைங்களுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எண்கள் தெரியணும், எழுத்துக்கள் என்னென்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் என்னது, மனிதர்களுக்கு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்களும் கணக்கும். எழுத்து இலக்கண இலக்கியங்கள், அதாவது வரி வடிவங்கள். கண்ணுடையோர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கண்ணுடையோர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கல்வி கற்றவங்க மட்டும்தான் கண் இருக்கிறவங்க. கல்லாதவங்க எல்லாருமே முகத்துல கண் இருக்கவங்க கிடையாது. அந்த கண்ணுக்கு பொதுவா 2 புண்ணு இருக்குது அவங்களுக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண் உடையவங்க தான் கல்வி கற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். எப்படி ஒரு அறிவில் சிறந்த புலவர்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் சான்றோர்கள் இருக்காங்க, கற்றறிந்தவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த பேசிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பா எப்படா வந்து போவான் அப்படின்னு இல்லாம, ஒருத்தரை விட்டு பிரியிறோம் அப்படின்றப்போ இனி இவரை எப்போது காண்போம் அப்படின்னு, அப்பாடா இவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது, இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்ச நேரம் தான் பேசணும், ஆனா அவர் நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்போ அவரை விட்டு பிரியும் போது என்ன பண்ணுவாங்களாம், வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இனிமே இவரை எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பிரிவதுதான் புலவரினுடைய இயல்பு. உவப்ப மகிழ தலை கூடி ஒன்று சேர்ந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஒரு செல்வம் உடையவங்க முன்னாடி ஒரு ஏழை எப்படி இறந்து இருக்காரோ, அப்பா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு ஏழை வந்து செல்வந்தர் முன்னாடி என்ன போனோம், இறங்கி போனோம். அந்த மாதிரிதான் கற்றவர்கள் முன்னாடி, கற்றவங்க முன்னாடி, நம்மளை விட உயர்ந்தவங்க, கற்று கல்வியில முதிர்ச்சி பெற்றவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த பணிந்து, அந்த மாதிரி இறந்து இருப்பது மாதிரி பணிந்து இருந்தீங்க அப்படின்னா, அந்த அப்படி கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்க. பணிவில்லாம கத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களை என்னன்னு சொல்றாங்க, தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பணிவில்லாம கத்துக்கலாம், ஆனா அவங்க வந்து என்ன அப்படி சொல்லுவாங்களாம், அவங்க தாழ்ந்து போனவங்க, கடையர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடையார் அப்படின்னா செல்வர், உடையார்னா செல்வர், இல்லார் ஏழை, ஏக்கற்று கவலைப்பட்டு, கடையர் தாழ்ந்தவர், கடையர்னா தாழ்ந்து போறவங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு மணற்பாங்கான இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல நீங்க தோண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீர் சுரந்துகிட்டே இருக்கும், நீர் சுரந்துகிட்டே வந்துட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி மக்கள் வந்து அதிகமான நூல்கள் படிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய அறிவு வந்து ஒரு
பௌர்ணமி மாதிரி வளர்பிறை மாதிரி வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நூல்கள் படிக்கும் போது நம்மளுக்கு நேரு சொன்ன மாதிரி நிறைய பேருடைய அனுபவங்கள் வந்து புத்தகம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறப்போ அந்த புக்ஸ் நீங்க படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தனித்தனியா போய் ஒருத்தட்ட பழகி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதனாலதான் அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, புக்ஸ் அதிகமா ரீட் பண்ணுங்க, புத்தகங்கள் அதிகமா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், லைப்ரரி போய் படிப்பாங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க அப்படின்றது அதுக்காக தான். நிறைய விஷயங்கள் படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மக்கள் நூல்கள் கற்க கற்க அவங்களுடைய அறிவு என்ன ஆகும், வளர்ந்துட்டு தான் போகும். தொட்டனைத்து, தோண்டும் அளவு, மாந்தர், மக்கள், யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்ல. ஒரு கல்வி கற்றவர், அவருக்கு எந்த நாடும் அவருடைய நாடுதான். கல்வி கற்றவங்களுக்கு எங்க போனாலும் சிறப்பு தான், எந்த ஊருனாலும் அவங்க ஊரு தான். அப்படி தெரியும் போதும் ஏன் நிறைய பேர் கல்வி கத்துக்கல, எவ்வளவு சிறப்பு இருக்கு கல்வியை ஏன் இன்னும் கற்காம இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் சொல்லியிருக்காங்க. சாந்துணையும், சாகும் வரையில சிலர் கற்காம ஏன் இருக்காங்க அப்படிங்கிறதுதான். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இப்ப பிறக்கக்கூடிய அந்த பிறவில நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு பிறவியில நீங்க படிக்கக்கூடிய கல்வி, நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு அப்படிங்கிறது அப்போ மட்டும் இல்ல, 7 பிறவிக்கும், ஒரு 7 ஜென்மம் எடுக்கிறோம் மனித பிறவி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 7 பிறவிக்குமே அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கல்வியை வந்து குறிப்பிடுறாங்க. 7 பிறவிக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். ஏமாப்பு, பாதுகாப்பு. தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். ஒரு கல்வினால நம்ம எவ்வளவு தூரம் சிறப்படைகிறோம், நம்மளுக்கு எவ்வளவு இன்பம் கிடைக்குது இந்த கல்வியால. இதனால இந்த கல்வியால ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ இந்த வெற்றியை வந்து உலகமே கொண்டாடும். இவர் எப்படி ஜெயிச்சிருக்காரு பாரு, நம்மள உதாரணம் கூட காட்டுவாங்க. இவர் வந்து பாரு எப்படி படிச்சிருக்காரு, எப்படி வந்து ஒரு கல்வி ஒரு மனிதனை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்துது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்பம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பாட இவ்வளவு பேருக்கு நம்ம வந்து தெரியுறோம், இந்த படிச்ச படிப்புனாலதானே தெரியுறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம இவ்வளவு தூரத்துக்கு என்ன ஆகுறோம், சிறப்படைகிறோம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, கல்வி கற்றவர்கள் மற்றவங்களும் இதே மாதிரி சிறப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றவர் மேலும் மேலும் அதை வந்து கற்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படிப்பட்ட கல்வியை வந்து நம்ம விடக்கூடாது, இதனால உலகம் இவ்வளவு தூரத்துக்கு இன்பம் அடையுதா, அப்ப அப்படிப்பட்ட கல்வியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமுறுவர், விரும்புவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு அழியாத செல்வம் அப்படின்னா அது கல்விதான். எல்லாமே உலகம் வந்து நிலை இல்லாதது, அழிஞ்சு போகக்கூடியது. நீங்க எவ்வளவு விஷயங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் பொருட்கள், பணம் எல்லாமே என்னாகும், ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல வந்து அழிஞ்சிடும். அதை வந்து திருப்பி என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாதது, அழிக்க முடியாதது, நீங்க இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். நீங்க இல்லாம போனாலும் என்னாகும், அந்த கல்வி அழியவே அழியாது. அப்படிங்கிறப்போ அந்த அழியாத சிறந்த செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வியை தவிர ஏதாவது செல்வம் இருக்கா அப்படின்னா கல்விதான் சிறந்தது. வேற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் கிடையாது, எல்லா செல்வங்களும் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்விதான் செல்வம். விழிச்செல்வம் சிறந்த செல்வம். மாடுங்கிறது என்னது, இங்க மாடு அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு செல்வம் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. அதிகாரங்கள் 20 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கல்வி அப்படிங்கிறது எத்தனாவது அதிகாரம், 40. கல்வி அப்படிங்கிறது 40வது அதிகாரம். அது பொருட்பால்ல நம்மளுக்கு அரசியல், அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கல்வி அப்படிங்கறத நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்.
உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. 20 அதிகாரம். அந்த 20 அதிகாரங்களும் எப்படி எந்தெந்த அதிகாரம் எந்தெந்த இயல்ல எந்தெந்த அதிகாரத்துல நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது என்ன இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த குறளினுடைய வரிசை முறைகள் நம்மளுக்கு தெரியணும். மேல எத்தனை வரிசை வருது, அதை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, கீழே கொண்டு போய் எழுதிடக்கூடாது. அப்படிங்கிறப்போ அந்த முறைகள் தெரியணும். அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறத விட அதிகமா நீங்க எழுதி பார்க்கணும். இப்ப நம்ம இங்க திருக்குறள் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தடவை சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்க எழுதி காமிக்க சொல்லிடுவோம். எழுதி காமிக்கிறப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரிஞ்சிடும். என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எந்த ராக்கு பொதுவா எந்த ரா போட்டிருக்கோம், எந்த இன்னுக்கு பொதுவா எந்த இன்னும் போடுறோம் அப்படிங்கறத என்ன பண்ணிடுவாங்க, அவங்க திரும்ப திரும்ப எழுதும் போது பிழைகள் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப திருத்தி வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. முறைகள் வரிசை முறைகள் மாறாம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றது, எழுதி காட்ட சொல்றது. கிளாஸ்ல வந்து சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கும் போது என்னாகும், அவங்க அதை வந்து படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு அது திருப்பி வந்து அவங்க என்ன பண்றாங்க, எழுதி பாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நல்லா வந்து என்னாகும், மெமரி ஆயிடும். ஏன்னா டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. அதனால நீங்க நல்லா படிங்க, பொறுமையா படிங்க. முறையை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோல என்ன பண்ணலாம், கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.